نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. உலகத்துல பொதுவா நம்ம எல்லாரும் பார்க்கிறோம், நமக்கு பிரியமான விஷயங்கள் எது பிரியமா இருக்குதோ அந்த விஷயங்கள் நம்முடைய கைகளை விட்டு சில நேரங்கள் போகும். அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி. நான் உழைத்து சம்பாதித்த பொருள் அது திடீரென எனக்கு வேறொரு விதத்திலிருந்து என்னுடைய பாக்கெட்டிலிருந்து காலியாயிடுச்சு. ஒரு மருத்துவ செலவு அல்லது திடீர்னு வேறு ஏதோ ஒரு செலவு அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது தன்னுடைய கையை விட்டு போய்விடுகிறது. அதே போல தன்னுடைய சொத்துக்கள் திடீரென அது இல்லாமல் போய்விடுகிறது. உயிர் நமக்கு பிரியத்திற்குரிய நம்மோடு இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளை, என்னுடைய தந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், பெரிய மிக நெருக்கமான அந்த உயிர்கள் திடீரென போகிறது. இதெல்லாம் மிகப்பெரிய கை சேதம். நேற்று ஒரு மழை பொழிந்தது பார்த்தீங்களா? இங்க இந்த மழை லேசான மழை. இந்த மழை நேற்றைய தினத்திலே சேலம் மாவட்டத்திலே ஒரு பகுதியிலே மழை பொழிந்தது. அத்திக்கட்டி ஆலங்கட்டி என்ற அளவிற்கு விழுந்து, எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு விவசாயி கை சேதப்படுகிற அளவிற்கு ஒரு ஏக்கரிலே அவரு நம்ம முத்துசோளம் இருக்கு பார்த்தீங்களா, பயிரிட்டு இருந்தார். அந்த ஒரு ஏக்கர் ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய்க்குரிய அவரு பயிரிட்டு மதிப்பு வந்து 1 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சமும் சில நிமிடங்களிலே அழிந்து போனது. நேற்று நடந்த விஷயம், நேற்று நடந்த மழை பொழிவு. இங்க நமக்கு ஒன்றும் மழை இல்லை, அங்க வந்து கடுமையான மழை. அத்திக்கட்டி ஆலங்கட்டி என்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கட்டி கட்டியா விழுகும். அப்படி விழுந்து என்னாச்சுன்னு சொன்னா பயிர்கள் சேதமடைந்தது. இது ஒரு விவசாயி சொன்னது. அது மாதிரி பல விவசாயிகள் அந்த வட்டாரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொல்ல வர செய்தி என்னன்னு சொன்னா, இப்படி திடீரென என்ன செய்யணும்னு சொன்னா இழப்புகள் ஏற்படும். மனிதருக்கு, எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படும். இப்போ ஒரு முஃமினுக்கு அப்படி இழப்பு ஏற்படுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஹதீஸ் என்ன சொல்றாங்க பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிற ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யர்லா லி அப்தில் முஃமின். ஒரு முஃமின் அடியானுக்கு பிரியமானதை அல்லாஹ் தஆலா அவனிடமிருந்து எடுத்துக்கொள்ள, அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு விதத்துல அதை அவன்கிட்ட இருந்து எடுத்து விட்டான். அப்படி எடுத்துக்கொள்ள அவர் அதை பொறுத்து கொண்டு இதா அதுஹப பி சஃபியத்திஹி மின் அஹ்லில் அர்லி, அவருக்கு எடுத்துக்கொண்ட அந்த பொருளில் இருந்து சேரான்னு சொன்னா அல்லாஹ் எடுத்துட்டான் அப்படிங்கிற அந்த கைசேரம் வருகிற பொழுது இதுவும் நன்மையாக இருக்கலாம், இதுவும் நமக்கு நன்மையாக இருக்கலாம் என்று அவர் ஆதரவு வைக்கிறார். பொறுமையை மேற்கொண்டார், இன்னும் அல்லாஹின் மீது ஆதரவு வைத்தார். இதுல ஏதோ நமக்கு அல்லாஹ் விரும்பல, இதன் மூலமா நமக்கு ஏதோ அல்லாஹ் தஆலா நன்மையை நாடுகிறான் என்று சொல்லி அல்லாஹின் மீது ஆதரவு வைக்கிறார். அப்படி ஆதரவு வைத்தவராக இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு கட்டளையிடப்பட்ட அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான் இல்ல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு முசீபத்து, ஒரு சோதனை அந்த மூமின்களுக்கு, அடியார்களுக்கு ஏற்படுகிற பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுவாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிறது வெறும் மௌத்துக்கு மட்டும் சொல்றதல்ல. நம்ம அப்படி பலர் நம்மள பலர் அப்படி நம்ம தவறா விளங்கி வச்சிருக்கோம். மௌத்து செய்தியை கேட்டா வெறும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும்னு சொல்லிட்டு, மௌத்துக்கு மட்டுமல்ல, என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற பேனா தவறிவிட்டது, காணா போயிடுச்சு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்னுடைய மூக்கு கண்ணாடி திடீரென கழண்டு விழுந்து அது உடைந்து விட்டது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் தவறி கீழே விழுந்தேன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி என்னென்ன சோதனைகள் வருகிறதோ அத்துணை சோதனைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை என்னங்க?
எடுத்தோன்னு முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்படி அது மாதிரி என்ன செய்யறாருன்னு சொன்னா, தனக்கு அந்த ஒரு அடியான பிரியமான விஷயம் கைவிட்டு போகிற பொழுது அல்லாஹ்வின் மீது ஆதரவை வைத்துவிட்டு பொறுமையை மேற்கொண்டு அவர் சொல்லுகிறார் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்படி அவர் சொல்லுவார் என்று சொன்னால் அவருக்கு சுவனத்தை விட குறைந்த பிரபலன், சுவனத்தை விட குறைந்த பிரதிபலன் வேற என்ன இருக்கிறது? அல்லாஹ் சுவனத்தையே கொடுத்து விடுகின்றார். அல்லாஹ் கொடுக்கறதுலயே மிகப்பெரிய பாக்கியம் என்ன? இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியம்னு சொன்னா அது ஈமான். இந்த ஈமானுக்காக வேண்டி நாளை மறுமையில கொடுக்கிற அந்த பாக்கியம் என்பது சுவன பூஞ்சோலைகள். அந்த சுவனத்தையே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா கொடுத்து விடுகின்றான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அவனுக்கு சுவனத்தை கொடுக்காமல் இருப்பதை அவன் வெட்கப்படுகிறான். நமக்காக வேண்டிய பொறுமை காத்தான், நமக்காக வேண்டிய அந்த கை சேதத்தை பொறுத்து கொண்டான், என் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தினுடைய இந்த வாழ்வு, இந்த உலகத்தினுடைய பொருள் இவைகள் எல்லாம் ஒரு காலம் அது இல்லாமல் போய்விடுகிறது என்பதை நினைவு முகமாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிவிட்டார். இதற்கு பிறகு நான் அவனுக்கு சுவனத்தை கொடுக்காமல் இருக்கலாமா என்று அல்லாஹ் வெட்கப்பட்டு என்ன செய்யறான்னு சொன்னா அந்த நபருக்கு, அந்த அடியானுக்கு, அந்த மூமினுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை கொடுத்து விடுகிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கும் நல்ல பாக்கியங்களையே தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.